जय जय बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनतीरा वनचारि यमुनतीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर राधे निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण हरे कृष्ण माता हरे कृष्ण माता जी हरे कृष्ण माता जी हरे कृष्ण माता जी हरि बोल हरे कृष्ण माता जी எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா தெரியுது மாதாஜி ஓகே மாதாஜி ஹரி போல் ஸோ நம்ம இன்னைக்கு பகவத்கீதா கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் இது ஓகேவா பெட்டரா இருக்கா இங்கிலீஷ் தெரியல தமிழ் மட்டும் தெரியுது ஆங்கிலம் தெரியவில்லை பரவாயில்ல யாருக்காவது இங்கிலீஷ் தேவையா இல்ல ஓகே மாதாஜி சரி நான் எனக்கு ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு பகவத்கீதா 5th சாப்டர்ல 14th ஸ்லோகா பார்க்க போறோம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க கொஞ்சம் ஸ்மால் பண்ணுங்களேன் சின்னதா இருக்கு கொஞ்சம் பெருசு பண்ணணும் இல்ல ரொம்ப இதுல பெருசா தெரியுது எனக்கு இப்போ ஓகே மாதாஜி இப்போ ஓகே சரி சித்ரா மாதாஜி அண்ட் ஈஸ்வரி பாணி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா ரிப்பீட் பண்றேன் மாதாஜி ஓகே மாதாஜி பகவத்கீதா ஹரே கிருஷ்ண மாதாஜி 5வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் ந கர்த்தத்வம் ந கர்மாணி न कर्तृत्वं न कर्माणि
न कर्तृत्वं न कर्माणि कर्तृत्वं न कर्माणि लोकस्य सृजति प्रभुः लोकस्य सृजति प्रभु लोकस्य सृजति हरे कृष्ण लोकस्य सृजति प्रभु லோகஸ்ய ஸ்ருதி ஜதி பிரபு மாதாஜி யாரோ உங்களோட சேர்ந்து வாசிக்கிறாங்க. புரியுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. தேர்ட் லைன். ந கர்ம பல சம்யோகம் न कर्म बल संयोगम न कर्म फल संयोगम न कर्म बल संयोगम न कर्म फल संयोगम न कर्म फल संयोगम स्वभावस्तु प्रवर्तते स्वभावस्तु प्रवर्तते स्वभावस्तु प्रवर्तते स्वभावस्तु प्रवर्तते स्वभावस्तु प्रवर्तते स्वभावस्तु प्रवर्तते न कर्तृत्वं न कर्माणि न कर्तृत्वं न कर्माणि लोकस्य सृजति प्रभुः लोकस्य सृजति प्रभुः सृजति प्रभुः कर्मफल संयोगं न कर्म फल कर्मफलं संयोगं स्वभावस्तु प्रवर्तते स्वभावस्तु प्रवर्तते. हरि बोल. हरे कृष्णा. पद्मा मणिकंठन माताजी वासिக்கிறீங்களா? हरे कृष्णा. VG5 text 14. न कर्तृत्वं न कर्माणि लोकस्य सृजति प्रभुः न कर्म फल संयोगं स्वभावस्तु प्रवर्तते. हरे कृष्णा. हरि बोल. हरे कृष्णा. பகவத்கீதா கிளாஸுக்கு போலாம். குரு பிரணாமோட ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने. नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे कृष्ण. हरि बोल. हरे कृष्ण. சுப்பிரமணியம் பிரபுஜி உங்களை மியூட் பண்ணிக்கிறேன் பிரபு. ஹரி போல். இன்னைக்கு ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு யாராவது வாசிக்கிறீங்களா? படிக்கட்டுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. வாசிக்கலாம் மாதாஜி. உடலை உடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் துறந்து விடும்போது செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும் 9 கதவுகளை கொண்ட நகரில் பௌதிக உடலில் இன்பமாக வசிக்கின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நீங்க எத்தனாவது ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன்? ஸ்லோகம் தப்பா படிச்சிட்டாங்க. சாரி மாதாஜி, நேத்திக்குள்ளது இது. இது 14வது ஸ்லோகம். உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை, செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவதில்லை. இவையெல்லாம் ஜட இயற்கையின் குணங்களால் செயலாற்றப்படுபவையே. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேத்திக்கு கிளாஸ்ல இருந்து இது நேத்தியோட ஸ்லோகத்தோட கனெக்ஷன்ல வருது. ஸோ பகவான் வந்துட்டு நம்மளோட இந்த மெட்டீரியல் பாடி, அதாவது இந்த ஜட உடலை வந்துட்டு ஒரு நகரத்தோட கம்பேர் பண்றாரு இல்லையா, ஒப்பிடுறாரு. சோ அதுல வந்துட்டு இங்க இன்னைக்கு ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நகரத்துல வந்துட்டு நம்மளா எந்த வேல்யூ செய்யறது கிடையாது, வேற யாரையும் நம்ம வந்து செய்யறதுக்காக நம்ம தூண்டுறதும் கிடையாது. அண்ட் அப்படி நம்ம அந்த ஒரு செயலை செஞ்சாலும், இல்ல வேற யாராவது அந்த ஒரு செயலை செஞ்சாலும், அது அந்த செயலோட விளைவுக்கும் நம்ம காரணம் கிடையாது அப்படின்னு. சோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, ஸ்வபாவஸ்து, அதாவது ஒருத்தங்களோட ஸ்வபாவம் தான் காரணம் அப்படின்ட்டுன்னு. சோ ஒரு சின்ன கேள்வி, ஸ்வபாவம் பாவம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? சில இடத்துல நம்ம பாவா இல்ல பாவம் அப்படின்னு சொல்றோம், சில இடத்துல ஸ்வபாவம்னு சொல்றோம். என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? யாருனாலும் சொல்லலாம். அவங்களுடைய பழக்க வழக்கம், சுபாவம். பாவம்னா அவங்க கர்ம வினை பாவம். பாவம்னா கர்ம வினை, சுபாவம்னா பழக்க வழக்கம். ஓகே ஓகே. அவங்களுடைய குணங்கள் மாதாஜி. சுபாவம்ங்கிறது அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய பாவம்ங்கிறது அவங்களுடைய மேல வச்சிருக்கிற பாவனைகள், அவங்களுடைய நடவடிக்கை, செயல்கள் செயல்கள் வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் தெளிவா, எல்லாருமே கரெக்டா தான் சொன்னீங்க ஓரளவுக்கு. சோ இன்னும் தெளிவா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்வபாவம்ங்கிறது பாவம்ங்கிறது வந்து ஒருத்தங்களோட உணர்ச்சி, இல்லைன்னா அவங்க அந்த நிமிஷத்துல அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறதோ இல்ல வந்து உணர்ற அந்த உணர்வை வந்து பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வபாவம்ங்கிறது அவங்களா அதை உணர தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு அவங்களுக்குள்ள, நேச்சுரலாவே இயற்கையாவே அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு ஸ்வபாவம். அதாவது நம்ம இப்போ ஒரு அதுக்கு ஒப்புமையா வந்து இப்ப பழக்க வழக்கம் சொல்றாங்க. ஏன் நம்ம பழக்க வழக்கத்தை ஸ்வபாவம் சொல்றோம்னா, அது ஆல்ரெடி இருக்கு. ஸ்லோவா நம்ம நிறைய வருஷமா பண்றதுனால இப்ப தூங்கி எழும்னா பல்லு தேய்க்கணும்னு நம்மள இந்த வயசுல யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன், அது நம்மளோட ஸ்வபாவம், ஒரு பழக்க வழக்கமா மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணுவோம். தூங்கி எந்திரிச்சா எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், போய் பல்லு வளர்ப்போம் இல்லையா? சோ அத மாதிரி இதுக்கு வந்து இந்த ஸ்வபாவம் தான் காரணம் அப்படின்ட்டுன்னு பகவான் சொல்றாரு. சோ அப்ப வந்துட்டு ஸ்வபாவம்ங்கிறது வந்து எதுக்கு கீழே எதை வந்துட்டு இங்க குறிக்குது அப்படின்னா, இந்த 3 குணங்களுக்கு கீழே வந்து ஒருத்தர் வந்து செயல்படுறத குறிக்குது. சோ என்னோட கிளாஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஏன் வந்துட்டு இந்த உடலை வந்துட்டு இங்க பகவான் வந்து ஒரு நகரத்துக்கு கம்பேர் பண்ண, ஒரு நகரத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? நிறைய விதமான மக்கள்கள் இருப்பாங்க, நிறைய விதமான செயல்கள் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நிறைய விதமான உடல்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு உடம்பு, அதுக்கு முன்னாடி ஒரு அப்படி இல்ல, கோடானு கோடி உடம்புகள் வந்து உடல்கள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஈ, பறவை, காக்கா, பூச்சி, மரம், செடி, கொடி, மீன், நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்புக்கு நம்ம இந்த கொரோனாக்கு அந்த ஒரு வைரஸ் சொல்றோம், வைரஸ், புழு, பூச்சி, இது மாதிரி கோடானு கோடி எக்கச்சக்கமா நம்ம வந்துட்டு இந்த உடல்கள் வந்து எடுத்து 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 என்னன்னா எல்லா இதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஒரு சுமையை வந்து நம்ம தூக்கிட்டே வரோம். அதாவது இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா, நம்ம காலையில வந்துட்டு இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. காலையில கொஞ்சம் ஜூஸ் குடிப்போம், அது எங்க போகுது, வயித்துக்குள்ள போகுது. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அதுவும் அந்த வயித்துக்குள்ள போகுது. அப்புறம் திருப்பி வந்துட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, அடுத்தது மத்தியானம் சோ நம்ம அப்படியே ஒரு டிராவல்ல இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறோம். எல்லாம் என்ன, நம்மளுக்கு வந்து உடம்புக்குள்ள அது கிளியர் ஆயிட்டு இருக்கு, பட் ஸ்டில் அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம அதை வந்து என்ன சுமந்துகிட்டே வரோம் இல்லையா? சோ அத மாதிரி நம்ம இந்த ஒரு உடம்ப வந்துட்டு நம்ம தாண்டி தாண்டி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதுல இருந்து கொஞ்சம் விஷயங்களை வந்துட்டு நம்ம சுமந்துகிட்டே வரோம். அத என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து நம்மளோட கர்ம வாசனை அப்படிங்கிற மாதிரி அத சொல்றாங்க. சோ நம்ம வந்து சில பேர் வந்துட்டு நான் பிறக்கும் போதே வந்துட்டு பணக்காரங்களா பிறப்பாங்க, சில பேர் பிறக்கும் போதே ஏழையா பிறப்பாங்க, சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே வந்துட்டு ரொம்ப வந்து சாந்தமா ஒரு நல்ல குழந்தையா இருக்கும். சிலது பிறந்ததுல இருந்தே அது வந்து சிடுசிடுன்னு இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கும், பயங்கரமா வந்துட்டு இந்த ஹைலி ரியாக்டிவ் அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தையா இருக்கும்.
சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா சில பேர் வந்துட்டு நல்லா வந்து கலரா பிறக்குறாங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரில அப்படிங்கிற மாதிரி பிறக்குறாங்க. சில பேர் என்ன அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி சில தேசங்கள்ல பிறக்கும்போது இன்னும் கொஞ்சம் கருப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோன்ல பிறக்குறாங்க. சோ அப்ப வந்துட்டு பிறக்கும் போது வந்து எல்லாருமே வந்துட்டு மனுஷ ஜென்மமா இருந்தாலும் அதுல எத்தனை வேறுபாடுகள் இல்லையா? சோ அத வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு 2 காரணம். சோ ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம பண்ற கர்ம வினையோட விளைவுகள். ஸ்ட்ரக் ஆயிடுச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஸ்ட்ரக் மியூட்ல ஆயிடுச்சு. இருக்கு மாதாஜி. வெயிட் பண்ணுங்க மாதாஜி, இந்த நான் கால் பண்ணி பார்க்கறேன். ஓகே. சட்டை எடுத்து மேல போடுறேன், அதை எடுத்து மேல போடுறேன். ஹரே கிருஷ்ணா, பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுடா. ஓகே கேக்குது மாதாஜி, மாதாஜி. கேக்குது. ஓகே, இன்டர்நெட் போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்ல. ஸோ போன்ல ஜாயின் பண்ணிருக்கேன். சரி. ஸோ வந்துட்டு ஸோ இத மாதிரி நம்மளோட டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ், நம்மளோட வந்து கர்மங்களுக்கு ஏத்தது போல நம்மளுக்கு வெவ்வேறான உடம்புகள் வந்து உடல்கள் வந்து கிடைக்குது. சோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹரே கிருஷ்ணா. தரு மாதாஜி கேக்கல? எதுவுமே வரலையேமா. வெயிட் பண்ணுவோம் மாதாஜி, மேபி ஏதோ இன்டர்நெட் இஷ்யூவா இருக்கும். 2 minutes வெயிட் பண்ணுவோம். நிறைய ஸ்லோகால இதுக்கு முந்தின ஸ்லோகத்திலயும் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இங்க வந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட இந்த காரியங்கள் நிறைய செய்யும் போது அந்த பாவம் என்ன ஆயிடுது அப்படின்னா அது சுபாவம் ஆயிடுது. சோ நம்ம ரொம்ப நிறைய நாள் வந்து ஒருத்தன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான், அதை திருடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஐடியால இல்லைன்னு வச்சுப்போமே, அவன் ஓகே நான் இனிமே திருந்தி வாழ போறேன் அப்படி இப்படின்ட்டு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு அது தோணும். இல்ல அதை பார்த்தாலும் வேற யாராவது ஒருத்தவங்க வந்து கொலை பண்றதை பார்த்தாலும் இல்ல திருடுறத பார்த்தாலும் அவனுக்கு அது எதுவும் பெருசா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி பழகி போயிருக்கான். சோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கோடானு கோடி ஜென்மமா நம்ம எடுத்த உடலோ இல்ல அதுல நம்ம செஞ்ச செயலோ நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தங்களுக்கும் ஒரு குணங்களோட நம்ம வந்து என்ன ஆகுறோம்னா ரொம்ப என்ன சொல்றோம், அட்டாச் ஆயிருக்கோம். ஒண்ணும் இல்ல, ஒரே வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தை வந்துட்டு என்னன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும். என்னதான் சொல்றேன், எங்க வீட்டுல வந்து எப்படி அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்லோ, ரொம்ப தூங்குவேன், விஷயங்களை வந்துட்டு தள்ளி போடுவேன். இப்ப பண்ணணும் அப்படின்னா ஓகே நான் பொறுமையா பண்றேன், யோசிச்சு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நான் தள்ளி போடுவேன். பட் இதே அப்பா அம்மா தான். ஆனா என்னோட தங்கச்சி அவளோட செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவ வந்து எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணுவா. ஒரு வேலையை பண்ணுமா டக்குன்னு அங்கேயே அந்த வேலையை பண்ணி முடிச்சிருவா. எப்ப எழும்பணுமோ டான்னு எழும்பிடுவா. அண்ட் என்னமோ அவளோட விஷயங்கள்ல அவ வந்து சுறுசுறுப்பா பண்ணுவா. அவளுக்குன்னு இந்த ஒரு எய்ம் இருக்கும், இந்த ஒரு கோல் இருக்கும் அப்படி இப்படி. சோ ஒரே அட்மாஸ்பியர்ல நம்ம இருந்தாலும் ஒருத்தங்களோட சுபாவம் வேற மாதிரி. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் நம்மளோட முந்தைய ஜென்மங்கள்ல வந்துட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கர்ம வினைகளை வந்து பண்ணியிருக்கோம். சோ இந்த கர்மத்தை நம்ம எதுக்கு பொறுத்தது போல பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த 3 குணங்கள் கீழே நம்ம எப்படி பிஹேவ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கர்மங்கள் ஆகுது அப்படின்ட்டு. சோ இந்த 3 குணங்கள் இல்லாம எதுக்கு நம்மள இதுல ஃபோர்ஸ் பண்ணணும்? ஐயோ எனக்கு இந்த 3 குணங்கள்ல எனக்கு ஆக்ட் பண்ண வேண்டாம், ஏன் இந்த மாதிரி அப்ப எதுக்கு கிருஷ்ணர் வந்துட்டு இந்த ஒரு 3 குணங்களை கிரியேட் பண்ணணும், நான் ஏன் அது மாதிரி அதை ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஆக்ட் பண்ணிட்டு எதுக்கு இந்த கர்ம வினை எனக்கு அப்படின்ட்டு கேட்டோம்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஸ்விம்மிங் பூல்ல என்ன ஃபுல்லா தண்ணி இருக்கும். ஸ்விம்மிங் பண்ணணும் நம்ம குதிச்சுட்டு நம்ம அதுல வந்துட்டு ஐயோ எனக்கு தண்ணி கீழே இழுக்குதே, ஐயோ நான் முழுகிற மாதிரி இருக்கிறேனே, என்னை யாராவது ஐயோ காப்பாத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். ஸ்விம்மிங் நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியில தத்தளிச்சு ஐயோ அப்பா அப்படின்ட்டுன்னு
அப்ப நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? தண்ணி வந்துட்டு என்ன வந்து நல்லா ஒழுங்கா என்ன மிதக்க வைக்க மாட்டேங்குது, தண்ணியில வந்து என்னால நிக்க முடியல, தண்ணியில வந்துட்டு என்னால சுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணிய குத்தம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த தண்ணியில மீன் எல்லாம் பார்த்தோம்னா என்ன, அது ஹாயா வந்துட்டு அதுல தண்ணியில ஃப்ளோட் ஆகுது, மிதக்குது, ஈஸியா போயிட்டு வருது, அதுல மூச்சு விடுது. ஏன்னா மீனோட உடம்பு அது மாதிரி. சோ அது இருக்கிற தண்ணி அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அதோட ஸ்வபாவம் என்னது? அந்த தண்ணியில மூச்சு விடுறது அதோட ஸ்வபாவம். சோ அந்த தண்ணியில இருக்கும்போது மீன் சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம அந்த தண்ணிக்குள்ள குதிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோம். சோ அதே மாதிரி இங்க இந்த நம்ம ஆத்மாவோட சுபாவம் என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது. ஆனா அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து இந்த லேண்ட்ல தேடாம என்ன பண்றோம், தண்ணிக்குள்ள வந்து தேட ட்ரை பண்றோம். சோ அது எப்படின்னா அந்த சந்தோஷம் நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா அது எங்கன்னா அது நம்ம வந்து ஆன்மீக லோகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறது வந்து நம்மளோட சுபாவம். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பௌதிக லோகத்துல வந்துட்டு ஐயையோ எனக்கு கஷ்டமா இருக்கே, இங்க குத்துதே அங்க குத்துதே அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இந்த 3 குணங்களால ஆக்கப்பட்டதுதான் இந்த பௌதிக லோகம். ஏன்னா இந்த 3 குணங்கள் எது? இந்த பிரகிருதி, அதாவது இந்த பௌதிக லோகத்தோட இயல்பு அது. அதோட சுபாவம் அது. சோ அங்க வந்துட்டு வந்து ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால நீந்த முடியல, என்னால இது பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம இருந்தோம்னா அது யாரோட தப்புனா நம்ம தப்புதான். கரெக்டா இல்லையா? சோ வந்துட்டு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ இந்த அறியாமையில இருக்கும் போது, அதாவது நான் வந்து லேண்ட்ல இல்ல, நான் வாட்டர்ல இருக்கேன் அப்படிங்கறதே தெரியல. சோ அந்த அறியாமையில இருக்கிறது வரைக்கும் அந்த ஆத்மா வந்துட்டு இந்த லோகத்துல இந்த தண்ணியில வந்துட்டு அது கஷ்டப்பட்டுக்கிட்டேதான் இருக்க போகுது. ஏன்னா இது இதோட நேச்சர் கிடையாது. அப்படியே நம்மளுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் நம்மளோட கடல்ல போட்டாலும் நம்ம எவ்வளவு நாளைக்கு அதுல சர்வைவ் பண்ண முடியும்? மீன் இருக்கும், அது பிறந்ததுல இருந்து அது சாகிறது வரைக்கும் அதுல தண்ணியில சர்வைவ் ஆயிடும். பட் நம்மளால பண்ண முடியுமா? எனக்கு ஸ்விம்மிங் சூப்பரா தெரியும், ஸ்டேட் அத்லீட்டா இருக்கலாம். ஆனா என்ன கொண்டு ஒரு கடல்ல போட்டாலோ தண்ணியில போட்டாலோ நாங்க எவ்வளவு நேரத்துக்கு இல்ல எவ்வளவு நாளைக்கு நம்ம உயிரோட இருக்க முடியும்? கஷ்டம் இல்லையா? சோ அதே மாதிரி நம்மளோட சுபாவம் வந்து எப்படிதான் நித்தியமாக நம்மளோட ஆத்மா அது நித்தியமாக இருக்கிறது இருந்தாலும் அது இந்த ஜடலோகத்துல வரும்போது இந்த தண்ணி எப்படியோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அது பிஹேவ் பண்ண முடியும். சோ அப்போ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆசை, அதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா இந்த பௌதிக லோகத்துல இந்த மெட்டீரியல் பாடி வச்சு இந்த ஜட உடலை வச்சு அது வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க ட்ரை பண்ணுது. அப்ப என்ன நடக்குது? அது வந்து கர்மம் ஆகுது. அந்த கர்மம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா கர்ம பலன் ஆகுது. சோ கர்ம பலனை திருப்பி அனுபவிக்கிறதுக்கு என்ன ஆகுது? திருப்பி அது இந்த நகரத்துக்குள்ளேயே வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கு. சோ வந்து ஆக்சுவலி அந்த கர்மத்தை வந்துட்டு அந்த ஆத்மா பண்ணல. அதுக்கு ஜஸ்ட் அந்த அனுபவிக்கணும் இல்ல சந்தோஷமா இருக்கணும்னு அந்த சின்ன ஒரு ஆசைதான் இருக்கு. ஆனா அந்த ஆசைய அது தப்பான இடத்துல பிரயோகம் படுத்த ட்ரை பண்றதுனால அது என்ன ஆகுதுன்னா அது திருப்பியும் திருப்பியும் சிக்கி சிக்கி அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த லோகத்திலேயே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த ஆத்மா வந்துட்டு வேலை வந்துட்டு இது கிடையாது. அதாவது தான் கர்மத்தை செய்யறதுக்கோ இல்ல மத்தவங்கள வந்து கர்மத்தை செய்ய வைக்கிறதுக்கோ இல்ல அந்த கர்மத்தோட அந்த பலனை வந்துட்டு அனுபவிக்கிறதோ வேலை வந்துட்டு நம்மளோடது கிடையாது அப்படின்ட்டு வந்துட்டு இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. சோ எப்பயாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோணிருக்கா? அதாவது நான் கரெக்டா தான் பண்றேன், என்னோட ஐயையோ என்னோட ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் போட்டு நான் வந்துட்டு இந்த செயலை கஷ்டப்பட்டு செய்யறேன், ஸ்டில் என்னதான் பண்ணாலும் எனக்கு அதுல வந்துட்டு அந்த ஒரு வேலை வந்துட்டு எனக்கு அது சரியாக மாட்டேங்குது, அதுல வந்து எனக்கு ஒரு ஃப்ரூட் ஒரு பலன் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல அந்த ஒரு காரியம் வந்துட்டு நிறைவேற மாட்டேங்குது, எனக்கு அந்த விஷயத்துல எந்த விதமான ஒரு கண்ட்ரோலுமே இல்ல அப்படின்ட்டு சோர்ந்து போற மாதிரி யாருக்காவது ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கா? சின்னதா ஷேர் பண்ண விரும்புறீங்களா? என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு முட்டி மோதி பிரம்ம பிரயத்தனை பண்ணி முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு வேலை நடக்கல, இல்லன்னா அதுக்கு எனக்கு வந்து சோர்வு அப்படின்னு. எஸ் மாதாஜி. காலையில எழுந்துக்க முடியல மாதாஜி. காலையில எழுந்துக்க முடியல, நல்ல விஷயம். ஐ மீன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முட்டி மோதனாலும் காலையில எழுந்துக்க முடியல. ஒரு நாள் 2 நாள் கஷ்டப்பட்டு அதுவும் திருப்பி 3ஆம் நாள் பழையபடியே லேட். இது ஒரு நல்ல உதாரணம். தேங்க்யூ மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணுமா? மாதாஜி ஒரே சிரிப்பு உங்களுக்கு, நம்மள மாதிரியே இவங்களும் இருக்கிறாங்கன்ட்டு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க பிரபுஜி. எனக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்கு மிஸ், அது வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு 10-12 வருஷமா முட்டி மோதி பிராசனம் பண்றேன்.
எவ்வளவு ம் முயற்சி பண்றேன், ஆனா கடைசி ம் வரைக்கும் எனக்கு மேரேஜ்ன்றது நடக்க மாட்டேங்குது. ம் நிறைய கிட்ட வரைக்கும் போவோம், எல்லாம் ஓகே ஆகும், கடைசி நேரத்துல அது இல்லையா. அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் இப்போ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அது கிட்டத்தட்ட நான் ம் ஒரு 14 வருஷமா அதை ஃபீல் பண்றேன். அந்த 37 வயசு வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா அதுக்கு நிறைய பரிகாரம்லாம் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி. நம்ம நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த கான்சியஸ்ல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ம் பண்ணிட்டு இருந்தோம், ஜாதகத்தை போய் பார்ப்போம். ம் அதுக்கு இந்த பரிகாரம் ம் பண்ணுங்க, அந்த கோயிலை இதை ம் பண்ணுங்க, உங்களுக்கு இது தோஷம் இருக்கு, அது இது இருக்கு, இது இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஏகப்பட்டது பண்ணிட்டேன். அதாவது முட்டி மோதி ம் முடிச்சிட்டேன். ஆனா ம் கிருஷ்ணா பகவான் இந்த மாதிரி ஒரு சேவை கொடுத்துருக்காரான்னு தெரியல. பட் அதுக்காக நான் அர்த்தப்படல. பட் ஏன்னா இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்கிறது கிடைக்கல அடுத்த வருஷம். பட் ஆனால் இந்த ஒரு ம் விஷயத்துல வந்து நான் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. சோ இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இன்னொரு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த நகரத்தோட தலைவனா தன்னை நினைச்சுக்கிறான் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த ஆத்மா. சோ இந்த ஸ்லோகத்துல நம்ம அதை கொஞ்சம் கூட ஃபார்வர்ட் பண்ணி, சோ அந்த அங்க நகரத்துக்கு அவன் தலைவனாக இருந்தாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் போதையில இல்ல. அதாவது என்னன்னா அவன் அந்த சுயநினைவோட இல்ல. அவன் இப்ப மேபி என்ன சொல்லலாம், அந்த தலைவன் வந்துட்டு பயங்கர ஒரு ட்ரக்டாவோ இல்லைன்னா ஆல்கஹாலோடய அப்படியே இருக்காங்கன்னு வச்சுப்போமே. சோ அவர் வந்து அந்த அவரோட அந்த கான்சியஸ் வந்துட்டு கிளியரா இல்ல. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை சுத்தி இருக்கிற வந்து இந்த ஒரு 5-6 இது இருக்கு, இந்த மந்திரிகள் அண்ட் காவலாளிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்கெங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கங்க இந்த தலைவன் போயிட்டு இருக்காங்க இந்த நகரத்துல. ஆனா இந்த நகரத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இல்ல நகரத்துல பிரச்சனை ஆனாலும் சரி, நல்லதானாலும் சரி, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்க தலைவர் தான் காரணம், எங்க ராஜா தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அந்த ராஜா எங்க எதுவுமே பண்ணல. அவரை சுத்தி இருக்கிற அந்த மந்திரிகளும் அந்த காவலாளிகளை தான் அவரை வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் வழி நடத்தி இழுத்துட்டு 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 கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இங்க உண்மையிலேயே வந்து அந்த ராஜா செயல்படுறாரானா கிடையாது. சோ அதே மாதிரி இந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்துட்டு பல காரியங்கள் நடக்குது. ஆனா அது இந்த அறியாமைல வந்து முழுகி இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னு அந்த ஆத்மாக்கே தெரிய மாட்டேங்குதான். சோ அத வந்துட்டு என்ன எதுல இழுக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட இந்த புலன்கள், இல்லைன்னா அந்த அந்த புலன்கள் வந்து ஆசைப்படுற அந்த புலன் நுகர்ச்சி பொருட்கள், இது மூலமா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல வந்து இழுத்து இழுத்து என்னன்னா அந்த நகரத்துல நிறைய செயல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. நல்லதா இருந்தாலும் தீயதா இருந்தாலும். ஆனா ஃபைனலா அதை அனுபவிச்சு அதுக்கு வந்து காரணகர்த்தா யாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அந்த சோல் தான். எப்படி ஒரு ஏசில இருந்து அந்த அந்த நம்ம மின்சாரத்தை கொடுத்தோம், அந்த கரண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா ஏசில இருந்து சில்லுன்னு காத்தா வரும். அதே கரண்ட்டை வந்துட்டு நம்ம பாத்ரூம்ல நம்ம வாட்டர் ஹீட்டர்ல கொடுத்தோம்னா அங்க இருந்து சூடா தண்ணி வருது. சோ கரண்ட் ஒண்ணுதான். அது என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க், ஒரு சக்தி கொடுக்குது, அவ்வளவுதான், எனர்ஜி கொடுக்குது. ஆனா அது வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல, அதாவது எந்தெந்த உடல்கள்ல எப்படி எப்படியெல்லாம் பிரவர்த்தி ஆகணும் அப்படிங்கறது அந்த உடல் வந்துட்டு, அந்த உடல் அண்ட் நம்ம அந்த உடல் கூட நம்ம ஆத்மா வரும்போது என்ன வருது அப்படின்னா அந்த கர்ம வாசனையோட தூக்கிட்டு வருது. போன ஜென்மத்துல அதுக்கு முந்தின இருக்கிற கோடானு கோடி ஜென்மத்துல இருந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதோட அந்த சுபாவத்தோட அது வந்து எடுத்துட்டு வருது. இந்த 3 குணங்கள்ல அது எது ரொம்ப அட்டாச்சா இருக்கோ அதோட அது எடுத்துட்டு வந்து நம்ம அதுக்கு பண்ணி வச்சிருக்கிற கர்மா, அந்த அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த புது பாடியில வருது. சோ அந்த பாடியில அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மா வந்துட்டு திருப்பியும் ஆக்ட் பண்ணுது அப்படின்ட்டு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஹரி ஓம் தத் சித். ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து மாதாஜி இப்ப கடைசியா சொன்னீங்களா, அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல உள்ள ஸ்டோரியா மாதாஜி? இன்னைக்கு எது ஸ்டோரி? ஸ்டோரி சொல். ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம், ஓகே, ஸ்டோரியா எடுத்துக்கலாம், உதாரணமா உதாரணம். எடுத்துக்கலாம். இது பகவான் நம்மளுக்கு கொடுக்குற உதாரணம். அதெல்லாம் ம். ஆச்சாரியர்கள் கொஞ்சம் கூட நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி கொடுக்குற விளக்கங்கள். அவ்வளவுதான் பிரபு. மாதாஜி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மாதாஜி. நான் மதுரையில இருந்து பேசுறேன். நம்ம எவ்வளவுதான் சேண்டிங் பண்ணி சொன்னாலும் திருப்பி விட்டில் பிச்சு மாதிரி அந்த போன இடத்துக்கு தான் திரும்பி போகுது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா திருப்பி அந்த கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஏன் மாதாஜி அப்படி? சர்ப்ரைசிங்கா இந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு மாதாஜி. ஏன்னா
அதுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. காலையில வந்துட்டு ஒரு மகாராஜோட லெக்சர் கேட்கும் போது அதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஏன்னா நிறைய வருஷமா, ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு நாள் பண்ணா அது ஒரு செயல், அது 2 3 நாள் பண்ணும் போது அது என்னன்னா அது ஒரு பழக்கம் ஆயிடுது இல்லையா? சோ சின்ன வயசுல இருந்தே நம்மளும் பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். கூட நம்ம அம்மா அப்பாவை அவங்களும் சாண்டிங் பண்றாங்க, கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளையும் சாண்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும் போது இவ்வளவு வருஷமாயும் எனக்கு அந்த ஒரு சாண்டிங்ல வந்துட்டு ஏன் வந்து ஒரு ஆசை வரல, ஒரு சந்தோஷம் வரல அப்படின்ட்டு. ஆனா நிறைய டிவோட்டிஸ் பார்த்தோம்னா புதுசு புதுசா வரும்போது பயங்கரமா சாண்ட் பண்ணுவாங்க, பயங்கர எந்தூசியாஸ்டிக்கோட. நாங்களே வந்து சின்ன வயசுல பயங்கரமா பண்ணுவோம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது, ஏய் நீ நிறைய ரவுண்ட் பண்றியா, நான் நிறைய ரவுண்ட் பண்றேன்னா, எனக்கு சாண்டிங்ல பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஒரு நிம்மதியா இருக்கு, ஒரு சாந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் நடுவுல வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அந்த வந்து அந்த ஒரு டச் இருக்காது. அத வந்துட்டு ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு என்ன சொல்ற அந்த ஒரு கிக்கு கிடைக்காது. அப்ப அது ஒரு சாண்டிங்கோட தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மகாராஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம இப்ப வந்துட்டு இந்த பக்திங்கிறது ஒரு பெரிய ஃபுல் 3 மணி நேரம் படம் மாதிரி. ஆனா இந்த பக்தியில நம்ம புதுசா பண்ணுவோம் இல்லையா? அனுராதா மாதாஜி உங்களுக்கு அனுராதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த பக்திங்கிறது அது ஒரு 3 மணி நேரம் பெரிய படம் மாதிரி. ஆனா பக்தியில வந்துட்டு நம்ம இனிஷியலா ஒரு படத்தை பார்க்க போறோம்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா படத்தை பார்க்க போற மாட்டோம். ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி கொஞ்சம் படிப்போம் அண்ட் கொஞ்சம் ட்ரெய்லர் பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது யாருனாலும் ட்ரெய்லர் பார்க்கும் போது படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ ட்ரெய்லர் சூப்பரா பிடிக்கும். சோ அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த பக்தியில புதுசா வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி அந்த பக்தியை வந்து போட்டு காட்டுவாராம். அப்ப அதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுல்லாவே நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல்லயோ இல்லைன்னா அந்த ஒரு கடல்ல தத்தளிக்கிற மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கோம். லைட்டா ஒரு லைஃப் ஜாக்கெட் அப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா எப்படி ஒரு சந்தோஷம், ஒரு அப்பாடா நான் தப்பிச்சிருவேன், நான் வந்து நான் எப்படியா அந்த கடல்ல வந்துட்டு நான் முழுக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆனந்தம், ஒரு ரிலீஃப் வரும் இல்லையா? அதுதான் இந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த பயங்கரமான அந்த உற்சாகமா. நம்ம வந்து இந்த பயங்கரமா சாண்டிங் பண்ணும் போது, இல்லைன்னா வந்துட்டு நம்ம எந்த ஒரு பக்தி சேவை செஞ்சாலும் ஆரம்பத்துல, பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த மொத்த படம் அந்த 3 மணி நேரம் அது அப்படியே அந்த ட்ரெய்லர் மாதிரி முடியாது. அதுல நிறைய மேல இறங்கும், கீழே வரும், மேல போகும், கீழே வரும் அப்படின்ட்டு அது ஏத்தி இறங்கிக்கிட்டே இருக்கும். சோ ஆனா வந்துட்டு எப்படி நம்ம ஸ்திரமா இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம பௌதீகமா என்னதான் சேர்த்து வச்சாலும் இந்த உடல் இருந்துச்சுன்னா அதோட நம்ம வருஷ உடலுக்காக என்ன ஒரு ஆஸ்தி சேர்த்து வச்சாலும் அது முடிஞ்சிடும், அதோட முடிஞ்சிடும். வினை நம்மளோட கூட வருது. ஆனா பக்தியில எவ்வளவு சிறிய செயல் செஞ்சாலும், அதாவது ஸ்வல்பம் அபியசிய தர்மசிய, ஸ்வல்பம் கொஞ்சோண்டு பண்ணாலும் அந்த தர்மத்துப்படி செஞ்சாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாடி அடுத்த பாடி அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருக்குமா. சோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைஃப் ஜாக்கெட் கிடைச்சாலும் அதை புடிச்சிட்டு நம்ம நிக்கணும். அதாவது ஐயோ எனக்கு லைஃப் ஜாக்கெட் பிடிக்கிறதுக்கும் என்னால முடியலப்பா அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய கொடுப்பாங்க. அந்த போர்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கும், அப்பாடா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்டுமே வந்து ஐயோ எனக்கு கொஞ்சம் தோல் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு தோணும். பட் அத நம்ம எந்த அளவுக்கு அதை ஸ்திரமா பிடிச்சிட்டு எவ்வளவு பண்றோமோ அப்போ நம்ம கண்டிப்பா நிறைய பேர் சேருவோம். அந்த நிரந்தரமான சந்தோஷம் அப்போ கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சோ அதே மாதிரி பக்தியும் ஆரம்பத்துல பய உற்சாகமா பண்ணுவோம். நம்ம என்ன பக்தியா பண்றோமோ அப்போ கண்டிப்பா பேசிடுவோம். இல்லைன்னா அந்த போட் நம்மள அந்த கடல்ல அந்த போட் வந்துட்டு போட் வச்சுட்டே போனாதான் அந்த கப்பல் ஏற முடியும் இல்லையா? அப்போ கண்டிப்பா வந்துட்டு மாதாஜி சரியாவே கேட்கல மாதாஜி, பிரேக் ஆகுது மாதாஜி வாய்ஸ். கரெக்டாவே கேட்கல கிளாஸ். கேட்கல மாதாஜி கடைசியா. இப்பவும் ஸ்ட்ரக்காய் கேக்குது, சரியா ப்ராப்பராவே வரல.
ஹரே கிருஷ்ணா. இப்போ okay இருக்கா? இப்ப கேக்குது மாதா. கேக்குது மாதாஜி. நீங்க பேசும்போதுதான் தெரியும். ஓகே ஓகே மாதாஜி. சோ நீங்க எல்லாருக்கும் எது வரைக்கும் கேட்டுச்சு? அவங்க டவுட் கேட்டதுல இருந்தே கேட்கல மாதாஜி. டைட்டா பிடிக்க முடியல, நம்ம டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது மாதிரி சொன்னீங்க இல்லையா அந்த இடத்துல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த டவுட் வந்து எல்லாத்துக்கும் வருதா இல்ல எனக்கு மட்டும் வருதான்னு தெரியல மாதாஜி. எல்லா மாதாஜிக்கும் வணக்கம் மாதாஜி. நாங்க பிகினிங்ல எல்லாமே ஹரி போல் ஹரி போல். சோ எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு மாதாஜி. எனக்கும் இருந்துச்சு, இன்னைக்கு காலையில கூட இருந்துச்சு. ஏன் எல்லாரும் இப்படி காலையில இருந்துச்சு சாண்டிங் பண்றாங்க, நம்மளுக்கு வந்துட்டு அந்த தூக்கத்துல இருந்து எழும்புறது ஒரு கஷ்டமா இருக்கு, அதுக்கு மேல சாண்டிங் பண்றது அதோட பெரிய கஷ்டமா இருக்கே, ஆனா இவ்வளவு வருஷமா பண்றோமே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எனக்கும் இருந்துச்சு. சோ அதுக்குதான் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த கடல்ல இருக்கும் போது அந்த லைஃப் போட் கிடைக்குது, அந்த கிடைக்கிற அந்த ஒரு அந்த போர்டு புடிச்ச அந்த ஒரு தருணம் என்ன பயங்கர ரிலீஃபா இருக்கு நம்மளுக்கு. ஆனா அத புடிச்சிட்டே இருக்கணும்னாலும் நம்மளுக்கு தோல் வலிக்கும், கஷ்டம்தான். ஆனா அந்த போட்டை போய் நம்ம சேர்றது வரைக்கும் நம்ம அதை பிடிக்கணும் இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம நடுவுல அந்த உற்சாகம் இல்லைனாலும் நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை வந்து நித்தியமா பண்றோம், எந்த அளவுக்கு அதை டெய்லி பண்றோம், எந்த அளவுக்கு அதை ஸ்ரத்தையோட பண்றோம், அந்த நம்பிக்கையோட பண்றோம், டிட்டர்மினேஷன் அந்த உறுதியோட பண்றோமோ அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு நம்ம அந்த நிரந்தரமான அந்த ஒரு சந்தோஷத்தையோ இல்லைன்னா அந்த என்ன சொல்றது அந்த கரையோ வந்து நம்ம போய் சேருவோம், அந்த படகை வந்துட்டு நம்ம போய் சேருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு அந்த உற்சாகம் இல்லைனாலும் நம்ம வந்து அதை கஷ்டப்பட்டு அந்த ஒரு லைஃப் ஜாக்கெட்டை புடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த கடல்ல வந்துட்டு வேற நிறைய சொல்யூஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியலாம், பட் அது எதுவுமே வந்துட்டு நம்மள வந்து இந்த சம்சார கடல்ல இருந்து காப்பாத்த போறது கிடையாது. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, தற்காலிகமானது. சோ இந்த கடல்ல இருந்து அந்த முக்தி கிடைக்கணும், காப்பாத்தணும் அப்படின்னா அந்த முகுந்தா அந்த பகவான் ஒருத்தர் தான் அந்த முக்தியை நம்மளுக்கு கொடுக்க முடியும். சோ அப்போ அவரோட ஸ்மரன்ல நம்ம பண்ணும் போது நம்ம நம்ம வந்துட்டு என்னது நிறைய மேலையும் கீழையும் போகலாம். நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டா அந்த படத்துல வந்துட்டு சில இடம் ஸ்லோவா போகலாம், சில இடம் நல்லா வேகமா போகலாம், சில வந்து சந்தோஷமான சீன் இருக்கலாம், சில சோகமான சீன் இருக்கலாம், எல்லாமே வரும் அந்த படத்துல. ஆனா அந்த படத்தோட முடிவுக்கு வந்தாதானே நம்மளுக்கு வந்துட்டு அந்த கதை என்ன அப்படின்னு ஃபுல்லாவே புரியும். சோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அந்த கடல்ல இருக்கோம் தெரியுது, என்னதான் பண்ணாலும் அந்த கடல்ல இருக்கிற அலைகள்னால நம்ம அதை கஷ்டப்படதான் போறோம். ஆனா நம்மளுக்கு வந்து இப்ப என்னது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைக்குது, பகவான் பகவத்கீதால வந்து அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. சோ அந்த விஞ்ஞானமா என்ன பண்ணும், அதாவது அந்த போட்டு அதாவது அந்த போர்டு நம்மளுக்கு கிடைக்குது, அந்த போர்டை புடிச்சா நம்ம காப்பாத்திடலாங்கிற அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்ம அந்த விஞ்ஞானம் அதை அப்ளை பண்ணணும் இல்லையா? சோ அதை அப்ளை பண்ண பண்ண அதை நம்ம எவ்வளவு தூரம் புடிச்சிட்டு இருக்கோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த கரையை போய் அடையலாம். அதாவது அவ்வளவு சீக்கிரம் நம்ம பகவானை போய் வந்து அடைஞ்சிடலாம், அந்த நித்தியமான ஆனந்தம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. அதனாலதான் நிறைய மகாராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து எப்போ அதனால வந்து அவங்க கலக்கம் அடைய மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு சொந்தமா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகவானோட நினைப்பிலே இருக்காங்க, இருக்கும் போது அவங்களுக்கு வேற எதுவுமே பிரச்சனையாவே தெரியல, அவங்க அதை ஃபீல் பண்ணல, அந்த அந்த பிரச்சனையை வந்து அவங்க உணரல. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆனந்தம் வந்து ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள வந்து நம்ம என்ன அப்படின்னா நம்ம தூய்மை அடையல. சோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த அனர்த்தங்கள் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால இன்னும் அந்த ஆசைகள் நம்ம வந்து அந்த கடல்ல வந்து இன்னும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆசை இருக்கிறதுனால நம்ம அதுல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். பக்தியும் நம்மளுக்கு வந்து அதனால சிரமமா இருக்கு. பட் இதை நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்தா, அந்த கஷ்டங்களை நம்ம வந்து தாண்டி வர்றதுக்கு நம்ம ரெடியா இருந்தோம் அப்படின்னா அந்த நித்தியமான அந்த ஆனந்தத்தை, இந்த சோலோட சுபாவம் பார்த்தோம் இல்லையா கிளாஸோட ஆனந்த ஸ்டார்டிங்ல, அதாவது ஆனந்தமா இருக்க வேண்டியது அதோட சுபாவம், இயற்கையில அதோட நேச்சர். பட் நம்ம இந்த கடல்ல அதை எங்க தேடினாலும் கிடைக்காது. சோ அந்த கடல்ல இருந்து வெளில வந்து அந்த கரைக்கோ இல்லைன்னா அந்த கப்பல் மேலேயோ ஏறினாதான் நம்மளோட அந்த ஒரு இயற்கையான அந்த ஒரு நிலையில வந்து இருக்க முடியும். அப்போ நம்மளுக்கு அந்த ஆனந்தத்தை உணர முடியும் அப்படின்ட்டு இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு மாதாஜி. இஸ் தட் ஓகே? கிருஷ்ணா மாதாஜி, அந்த மாதாஜி சொன்ன மாதிரிதான் மாதாஜி, பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சாண்டிங் மனசு எங்கேயோ போகுது, திரும்பவும் அந்த இதுக்கு நாமத்துக்கு இதுக்கு வருது.
அதே மாதிரி பண்ணும்போது ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும்போது வேக வேகமா சொல்லும்போது ஒரு வாட்டி தான் நான் ஹரே கிருஷ்ணா சொன்னேனா அப்படின்னு ஒரு யோசனை வருது மாதாஜி. திரும்பவும் நான் அதை உன்னிப்பா சொல்லி கேட்கும் போது 2 வாட்டி நான் சொல்றேன், ஆனா ஒரு வாட்டி சொல்ற மாதிரி எனக்கு தோணுது மாதாஜி. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளோட எனக்கு வந்து தூக்கம் வந்துரும் மாதாஜி. நான் சாண்டிங் பண்ணும்போது எனக்கு சம்டைம்ஸ் தூக்கம் வந்துரும். ஏன்னா இல்லன்னா அதுல வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது. ஐயோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் வீட்டுல இங்க ஒட்டடை அடிக்கணுமோ, நம்ம இன்னைக்கு அந்த சமையல் பண்ணலாமோ, இவங்களுக்கு இன்னைக்கு கால் பண்ணி பேசணும், எல்லா எண்ணமும் வரும் சாண்டிங் பண்ணும்போது. அத்தனை வேலையும் நான் வாழ்க்கையில 8 வருஷமா யோசிக்காதது கூட சாண்டிங் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வரும். சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னோட மனசுல வந்துட்டு என்ன சொல்றது, அந்த ஒரு அனர்த்தங்கள், அதாவது நம்ம அந்த அனர்த்தங்கள் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா இந்த 6 விஷயங்கள் பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம அதாவது மனசுல 6 அனர்த்தங்கள்னா ஒரு அழுக்கு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த 6 விஷயங்கள் என்னென்னு? கோபம், குரோதம், காமம், பொறாமை, அதான் மாத்சரியம். சூப்பர் சூப்பர். 6 விஷயங்களும் சொல்றீங்க. சோ இந்த காமம், அதாவது ஆசை, தீவிர ஆசை, கோபம், அப்புறம் வந்துட்டு ஆணவம், அதாவது பிரைடு. சோ இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா நம்ம கண்ணாடி மாதிரி இருக்கிற நம்ம மனசுல ஒரு அழுக்கு மாதிரி. அந்த அழுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ நம்மளால நம்ம ரிஃப்ளெக்ஷனை வந்து பார்க்க முடியாது. நம்மளோட பிரதிபலிப்பை வந்து அந்த கண்ணாடியில தெரியாது. சோ அந்த அழுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம துடைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தொடக்க என்ன ஆகுதுன்னா நம்ம நம்மளோட உண்மையான அந்த உருவத்தை வந்து நம்ம கண்ணாடியில பார்க்க முடியும். சோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு மனசு கிளியரா இருக்கும் போது நம்மளுக்கு அந்த சாண்டிங் ருச்சி வரும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ரீசெண்டா நடந்த ஒரு ரீலைல கூட ஒரு மகாராஜ் வந்துட்டு அவருக்கு உடம்பு வந்து சரி கிடையாது. சோ அப்ப வந்துட்டு ஆனா அவரு வந்து அங்க சாண்டிங் பண்ணி பாடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க கோயில இருக்கிற விக்கிரகத்துல இருந்து கண்ணுல இருந்து தண்ணி வருது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அந்த மகாராஜுக்கு வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் டெய்லியா இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டயாலிசிஸ், அந்த அவங்க பிளட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய மெடிக்கல் ப்ரொசீஜர் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் அது வந்து பயங்கரமான வலி. ஆனா இது எதுவுமே தெரியாம அவங்க வந்து அவ்வளவு நேரம் பகவானுக்காக அந்த ஒரு சாண்டிங் பண்ணி அந்த கீர்த்தனம் பண்ணும் போது எப்படின்னா அவரு ஆனந்தம் அடைஞ்சு அந்த மகாராஜ கூட இருக்கிற அவங்க எல்லாரும் கண்ணில தண்ணீர் வந்து அந்த விக்கிரகமே அழ ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு எப்படின்னா அவங்க மனசு வந்துட்டு அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு. சோ நம்ம அதுதான் பிரபுபாத் வந்து ஒரு தடவை வந்துட்டு ஒரு பிரசாதம் வந்துட்டு ஒரு பிளைட்ல வந்துட்டு ஒரு ஏரோஸ்டர்ஸ். சோ அவங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து பிரபுபாத் வந்து அவர் சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க கையில கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் அவல் பிரசாதத்தை கொடுத்துருவாரு. நிறைய வருஷங்கள் கழிச்சு பார்த்தா அவங்க ஒரு பெரிய டிவோட்டி ஆகி அவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மாதாஜியா அவங்க இருந்தாங்க. சோ ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தூய்மை இருக்கு. அந்த தூய்மை இருக்கும்போது என்னன்னா அவங்க மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த உற்சாகத்தையோ அந்த ஒரு உணர்ச்சியோ அந்த ஆனந்தத்தையோ அவங்களால கொடுக்க முடியுது. சோ நம்மளுக்கு தானா உணர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நம்ம அந்த அளவுக்கு நம்மள ஸ்லோவா அந்த சாண்டிங் பண்ணதான் நம்மளும் அந்த தூய்மையை அடைய முடியும். சோ அப்படி அடையும் போது நம்மளுக்கு மட்டும் உற்சாகம் இல்லாம நம்மள பாக்குறவங்களுக்கும் நம்மளுக்கு உற்சாகமா இருக்கும். சில பேரை பார்த்தாலே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சில பேர் கூட லைட்டா கொஞ்சம் பேசினாலே நம்மளுக்கு வந்து அது ஒரு பயங்கர ஒரு குஷி ஆயிடுவோம். சோ அந்த மாதிரி நம்ம பக்தியிலையும் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் பண்ண என்ன ஆகும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த பியூரிட்டி நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம அந்த உற்சாகத்தை வந்து நம்ம கொடுப்போம் மாதாஜி பக்தியில. அப்படி நம்ம இவ்வளவு சொல்லியும் அவங்களுக்கு அந்த உற்சாகம் வரலன்னா நம்ம கிட்ட அந்த சக்தி இல்ல, அந்த தூய்மை இல்ல அப்படிங்கறதா அர்த்தம். வளர்ப்போம் மாதாஜி, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். தெரியும் ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. அரே தேங்க்ஸ் மாதாஜி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்களோ இல்ல பாயிண்ட் ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்களா? ஹரிபோல். ரீகேப்புக்கு அப்ப போலாமா மாதாஜி? ஓகேங்க மாதாஜி. கவிரஞ்சினி மாதாஜி சொல்ல போறாங்க. மாதாஜி என்ன சொன்னாங்களோ அந்த பாயிண்ட்ல சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கவிரஞ்சினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ரீகேப் பாயிண்ட்ல வந்து இந்த ஆத்மா, இந்த உடலோட நாயகன் வந்து ஆத்மாதான். ஆனா ஆத்மா வந்து செயல்களை வந்து செய்யவோ தூண்டுறதோ கிடையாது. நம்ம ஜட இயற்கையின் குணங்களாலதான் வந்து எல்லாமே நடக்குது. இப்ப ஸ்வபாவம் பாவம் பார்த்தோம். ஸ்வபாவத்தோட குணங்கள் வந்து பழக்க வழக்கம் அப்படிங்கறத சொன்னாங்க.
பாவம் வந்து நம்மளோட சென்ஸ் அப்படி சொல்றாங்க. இப்ப இப்ப நம்மளோட இந்த உடல் வந்து நகரத்தை கூட கம்பேர் பண்ணி இப்போ 9 துவாரங்களை பத்தி போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம கோடான கோடி உடல்கள் எடுத்தாலும் நம்மளோட கர்ம வினைக்கு ஏத்தாத போல இந்த மனித உடல்களை நம்ம எடுக்கிறோம். நம்ம மரமாவோ செடியாவோ கொடியாவோ நம்ம செய்யக்கூடிய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்கள் வந்து நம்ம எடுக்கிறோம். ஆத்மாவோட ஹாப்பினஸ் வந்து சந்தோஷமா இருக்கிறது. ஆனா வந்து பௌதீக உடல் எடுத்து நம்ம அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கிறது வந்து ஆத்மாவோட வேலை கிடையாது. ஆத்மாவோட வேலை வந்து ஆன்மீக லோகத்துல வந்து நம்ம பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு நம்ம அதுல கிடைக்கிறது தான் அதோட ஹாப்பினஸ். நம்ம வந்து பௌதீகமா இருக்கிற சந்தோஷங்கள் தான் நம்மளோட ஹாப்பினஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. அதே மாதிரி நம்ம பக்தி வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி, ஹரே கிருஷ்ணா. மத்த மாதாஜி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. மாதாஜி சொன்னாங்க மீனோட தன்மையை பத்தி சொன்னாங்க. மீனோட ஹாப்பினஸ் வந்து நீர்ல இருக்கிறது தான். அதே மாதிரி நம்மளோட ஹாப்பினஸ் வந்து நம்ம பகவானை போய் அடையணும் அப்படிங்கிறது தான் இருக்கணுமே தவிர பௌதீகமா வந்து எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பௌதீகமா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பௌதீகத்தோட நேச்சர் வந்து இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து இருக்கிறது தான். அது வந்து நம்மளோட ஹாப்பினஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து பௌதீக ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்பம் துன்பத்துல வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழற்சியில சிக்கி ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து நம்ம சிக்கி நம்ம கஷ்டப்படுவோம். அதே வந்து நம்ம பக்தி செஞ்சு நம்ம பக்தி மூலியமா கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து நிரந்தரமா இருக்கும் நம்ம கூட அப்படிங்கறத வந்து இந்த கிளாஸ்ல இருந்து புரிஞ்சுட்டேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. சூப்பரா சரி, போல் அட்டகாசமா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சொன்னதை அவங்க நல்லா புரிஞ்சு சொல்லியிருக்காங்க மாதாஜி. ரொம்ப நன்றி. நான் நிறைய நேரம் வளவலன்னு சொன்னா மாதாஜி சூப்பரா சுருக்கமா நச்சுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ கவினஜனி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தரும் மாதாஜி. தமிழ்ச்செல்வி மாதாஜி ஏதோ கொஸ்டின் கேட்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். யார் மாதாஜி? இந்த வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க தமிழ்ச்செல்வி மாதாஜி. அவங்க கொஸ்டின் கேட்க வந்தாங்க. நான் தடவை அன்மியூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியா? தெரியலையே. தமிழ் செல்வி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல எதுவும் கொஸ்டின் எல்லாம் கேட்கல மாதாஜி. ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து? இல்ல மாதாஜி, நீங்க அப்போ கேட்டீங்க இல்லையா, இப்போ நம்ம எதுக்கு கான்சென்ட்ரேஷன் நமக்கு வேற பக்கம் போகுதுன்ற மாதிரி கேட்டீங்க இல்லையா. நம்ம வந்து லைஃப்ல இப்போ ஒரு இடத்துலயும் ஒரு ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு இடத்துல பைக்ல போய்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு யோசனை வரும். எங்க நம்ம அப்பதான் பழக ஆரம்பிச்சிருப்போம். விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது வேற ஒருத்தவங்க விழுந்துருவாங்க. எனக்கு அது எதர்ச்சியாவே நடந்திருக்குது. அப்ப நான் நினைச்சிருக்கேன், அப்ப நம்ம விழாம அந்த இடத்துல எப்படி அப்பதான் நான் பழகினேன். பழகி ஒரு 2 வீக்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன். நான் பயந்து தான் ஓட்டுவேன். இன்னைக்கு நான் விழுந்துருவோனோன்னு நினைச்சிட்டே போவேன். ஆனா எனக்கு ஆப்போசிட் இன்னொருத்தர் விழுந்துருவாங்க. நான் பைக் நிப்பாட்டி அவங்கள தூக்கி விட்டுட்டு யோசிப்பேன், ஏன் இப்படி நம்ம நினைச்சோம்? நம்ம நினைச்சது இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சோ? ஆனா அவங்க கரெக்டா தான் வந்தாங்க. கரெக்டா தான் போயிருப்பாங்க. ஆனா அவங்க விழுந்துருவாங்க. அப்ப நம்மளோட எண்ணங்கள் தவறா என்னன்னு எனக்கு ஒரு யோசனை வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். நம்ம நல்லாதான் ஓட்ட முடியும், கான்பிடண்டா போகும். அதே மாதிரிதான் நம்ம லைஃப் பாதையுமே. எதையுமே வந்து நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணாதான் நமக்கு அது நெகட்டிவா நடக்கும். நம்ம பாசிட்டிவாவே திங்க் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவாவே நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதை சொல்லணும்னு நினைச்சேன் மாதாஜி. அதான் சொன்னேன். சரி, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து பாசிட்டிவா யோசிக்கணும். ஆனா இதுல ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா நம்ம வந்துட்டு இந்த தப்பா நினைக்க கூடாது இல்ல பயப்படக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா. பட் ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகவதம்ல இருந்து பிரம்மா தான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ மாதாஜி. அதாவது பதம் பதம் எப்பதம் விப்பதம் அப்படின்ட்டு, அதாவது பதம் ஒரு அடியிலயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டேஞ்சர் இருக்கான். அதாவது ஆபத்து, அதாவது ஆபத்து இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதாவது எந்த அடியில நம்ம விழ போறோம், எந்த அடியில நம்மளுக்கு இந்த உடம்பு முடிஞ்சுட்டு அடுத்த உடம்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. சோ அதனால நம்ம வந்து இதை நான் நாளைக்கு பண்றேன் இந்த பக்தியா, நாளானைக்கு பண்றேன் இந்த பக்தியா, வயசாயிட்டு பண்றேன் அப்படின்ட்டு வந்துட்டு தள்ளி போட வேண்டாம். அதாவது செய்ய வேண்டியதை அப்பவே செய், இன்றைய செய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க இல்லையா. சோ அதே மாதிரி பக்தியும் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ நம்ம வந்து விழுவோம் அப்படின்னு தெரியாது. சோ அதனால அப்பவே நம்ம வந்துட்டு செய்வோம், இப்பவே வந்துட்டு நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்ட்டுன்னு. பட் பாசிட்டிவா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா டிவோட்டிஸ் வந்துட்டு அப்போ இவ்வளவு ஒரு ஒரு அடியில நம்மளுக்கு வந்து டேஞ்சர் இருக்கு அப்படின்னா நமக்கு பயமா இருக்கும் இல்லையா? பட் வந்து தூய பக்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா என்ன நடந்தாலும் அது வந்து என் கூட எங்க பகவான் இருக்காரு. என்ன நடந்தாலும் நான் ஆத்மா, அந்த ஆத்மாவோட ஒரு கூட இருக்கிற ஒரு ஆள் யாரு? பரமாத்மா. சோ பகவான் என்னோட நான் எங்க போனாலும் கூட தான் இருக்க போறாரு. அப்புறம் என்ன பயம் அப்படிங்கிறது. சோ அதனால பக்தியில இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு பாசிட்டிவா எடுத்துப்போம். பகவான் நமக்கு கொடுத்தது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பகவான் எனக்கு இதை கொடுத்திருக்காரு. நல்லதா இருந்தா அனுபவிச்சுப்போம், கெட்டதா இருந்தா அதுல இருந்து நம்ம படிச்சுப்போம். அவ்வளவுதான். அதாவது ஏன்னா சந்தோஷமும் வேணுமா. அதாவது நம்ம இந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் புலனுகர்ச்சி வந்து ஃபுல்லா இல்லாம நம்மளால இருக்க முடியாது. சோ அதுவும் வேணும், உப்பு மாதிரி வேணும் அப்படின்ட்டு வந்து பிரபுபாத் சொல்றாங்க. ஒரு சமையல்ல உப்பு இல்லாம இருந்தா சாப்பிட முடியாது, ஆனா நிறைய உப்பா இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி அந்த சந்தோஷமும் நம்ம அனுபவிக்கணும். ஆனா அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம பகவானோட சேர்ந்து அனுபவிச்சுப்போம். அவ்வளவுதான். அவருக்கு கொடுத்துட்டு இல்ல அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதை வந்து நம்ம அனுபவிச்சுப்போம் அப்படின்ட்டு வந்துட்டு பிரபுபாத் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ பாசிட்டிவா எடுத்துப்போம். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பகவான் நம்மளுக்கு கொடுத்ததா எடுத்துப்போம். தேங்க்யூ தமிழ் சொல்லி மாதாஜி. ஹரி போல். நல்லா இருந்தது. நிறைய நேரம் எடுத்துட்டேன். ஹரி போல். சாரி மாதாஜி. சோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு வேற எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லைன்னா நம்ம வாஞ்சா காலத்தைய சொல்லலாமா? இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே மாதாஜி. பிரபுஜிஸ். வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णवंद की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदी. हरि हरि बोल. கல்பவிருஷ மரங்களை போல இந்த அனைத்து பக்தர்களுக்கும் எனது பிரணாம். ஸ்ரீ கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண.